வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் மனு. மாநிலம் முழுவதும் பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும். புதிதாக கட்சி கொடிக்கம்பங்கள் அமைக்க அனுமதி தரக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற கிளை அறிவுறுத்தல். குடியரசு தின விழாவில் பங்கேற்ற அலங்கார ஊர்திகளுக்கு பரிசு. கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கும் பரிசளித்து பாராட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேருக்கு பிப்ரவரி 5 வரை நீதிமன்ற காவல். இலங்கையின் கிளிநொச்சி நீதிபதி உத்தரவு. ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் விநியோகம். பிப்ரவரி 3ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் 1ஆம் தேதி வரை வழங்கப்படும். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு. கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சியினர் கைது. இன்றுடன் முடிவுக்கு வந்தது வடகிழக்கு பருவமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் திறன் குறைவாக இருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி விமர்சித்த விவகாரம். அக்கறையுடன் கூறவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்டனம். ஒரு அக்கறையான மனிதனாக அவர் சொன்ன மாதிரி தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். இதுலேயும் ஒரு அரசியல் கடந்து சொன்ன மாதிரியாகத்தான். ஒரு குடியரசு தின வாழ்த்துக்கள் என்று வரும்போது எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடித்து அதை வாழ்த்து தெரிவிப்பதுதான் வழக்கம். கேரள மாநிலம் வயநாட்டில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ஆட்கொள்ளி புலி உயிரிழப்பு. கழுத்து பகுதியில் பலத்த காயமுள்ள நிலையில் விரைவில் உடற்கூராய்வு. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட மற்ற கட்சிகளுக்கு துணிவு இருக்கிறதா? ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால். சீர்காழியில் 4 பேரை ஏமாற்றி திருமணம் செய்த பெண் கைது. +2 படித்துவிட்டு மருத்துவர் என ஏமாற்றியதும் அம்பலம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கோவளம் அருகே இளைஞர்களின் பீரிங் சாகசம். வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் சாகசத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நாட்டிலேயே முதன்முறையாக உத்தராகண்டில் இன்று அமலாகிறது பொது சிவில் சட்டம். அனைவருக்கும் சம உரிமை கிடைக்கும் என முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உறுதி. மகாராஷ்டிராவின் தானேயில் 13வது மாடியில் இருந்து விழுந்த குழந்தை. கீழே இருந்தவர் கைகளில் விழுந்ததால் உயிர் பிழைத்தது. நான்கு மாத சம்பளமாக 827 கோடி ரூபாய் பெற்ற ஸ்டார்பக்ஸ் சிஇஓ பிரையன் நிக்கோல். அமெரிக்காவிலேயே அதிகமான சம்பளம் என ப்ளூம்பர்க் அறிக்கையில் தகவல். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, என்னென்ன விவரங்கள் இந்த சந்திப்பின் பொழுது பேசப்பட்டது? தகவல்கள் என்ன? மத்திய மாநில பட்ஜெட்கள் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தற்பொழுது டெல்லியில்
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மற்றும் துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக டெல்லியில் உள்ள நிதி அமைச்சக அலுவலகத்தில் இந்த சந்திப்பு என்பது சுமார் 1/2 மணி நேரங்களுக்கும் மேலாக நடைபெற்றுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அந்த மாநில பட்ஜெட் என்பது விரைவில் தாக்கல் செய்யப்படும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதி தொடர்பான அனைத்து திட்டங்கள் தொடர்பான ஒரு ஆலோசனையை இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய வரி பாக்கி உள்ளிட்ட அனைத்து நிதியையும் நிலுவையின்றி வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாட்டிற்கு செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களையும் முழுமையாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த ஒரு சந்திப்பின் பொழுது முன்வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டங்கள் அவற்றுக்கு தேவையான மத்திய அரசினுடைய நிதி எவ்வளவு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு கொட்டேஷன் அடங்கிய ஒரு மனுவையும் அவர்கள் இன்று நிர்மலா சீதாராமனை சந்தித்த பொழுது வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக மத்திய நிதி அமைச்சக அலுவலகத்தில் இந்த ஒரு சந்திப்பு என்பது சவுத் பிளாக்கில் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியமைக்காக. நாகை மாவட்டம் பனங்குடி பகுதியில் விரிவாக்க பணிகள் நடந்து வந்த மத்திய அரசின் சிபிசிஎல் நிறுவனம் ஆந்திராவிற்கு இடம்பெயர உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இப்ப போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுடைய கோரிக்கை என்ன? காயத்ரி, நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி பகுதியில் விரிவாக்க பணிகள் நடந்து வந்த மத்திய அரசின் சிபிசிஎல் நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு இடம்பெயர உள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் இந்த இடமாற்றத்தை கண்டித்து அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான இந்த சிபிசிஎல் ரூபாய் 31,500 கோடி மதிப்பீட்டுல கிட்டத்தட்ட 591 ஏக்கர் அந்த விவசாய நிலங்களை கையகப்படுத்தி விரிவாக்க பணிகளை தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த சூழல்ல இந்த பணியானது பாரத பிரதமரால் துவங்கி வைக்கப்பட்ட சூழல்ல அரசியல் காரணங்களால் சிபிசிஎல் நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு இடம்பெயர உள்ளதாக தகவல் வெளியாகியது. இதாவது கடந்த சில தினங்களாக இந்த சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க பணியும் நிறுத்தப்பட்ட சூழல்ல மத்திய அரசை கண்டித்து பனங்குடி, சன்னமங்கலம், சமத்துவபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பேரணியாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிபிசிஎல் நிறுவன குடியிருப்பு வளாகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபடும் அப்பகுதியினர் சிபிசிஎல் நிறுவனத்தை இடம் மாற்றக்கூடாது, நிலம் கையகப்படுத்திவிட்டு பணியை தற்பொழுது வேறு இடத்திற்கு மாற்றுவதை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வரும் நிலையில் போலீசாரும் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். காயத்ரி, நன்றி பாலமுத்துமணி, விவரங்களை வழங்கியமைக்காக. தமிழ்நாட்டில் மாணவர்களின் கற்றல் திறன் பின்தங்கி இருப்பதாக ஆளுநர் RN ரவி கூறியதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் லிபிகாவிற்கு அவர் அளித்த பேட்டியில் ஆளுநர் அக்கறையுடன் குறைகளை சுட்டிக்காட்டினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் கற்றல் வெளிப்பாடு மிகவும் பின்தங்கி இருப்பதாக ஆளுநர் குடியரசு அந்த உரையில பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒரு அக்கறையான மனிதனாக அவர் சொன்ன மாதிரி தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இதுலயும் ஒரு அரசியல் கடந்து சொன்ன மாதிரியாகத்தான். ஒரு குடியரசு தின வாழ்த்துக்கள் என்று வரும்போது எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடித்து அதை வாழ்த்து தெரிவிப்பதுதான் வழக்கம். பொதுவாக அப்படித்தான் பண்ணுவாங்க. ஒரு ஆளுநர் என்பவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அவைத்தலைவராக இருப்பார் என்று நினைத்து, ஆனால் ஒரு இயக்கத்திற்கு அவைத்தலைவர் மாதிரியான ஒரு செய்தி தான் கொடுத்துருக்காரு. இது முக்கியமான செய்தி. அவர் சொல்லும் பொழுது ஒரு ஸ்டேட்டோடைய வளர்ச்சிக்கு அவர் சொல்றாரு என்று சொன்னால் உள்ளபடியே அது நியாயம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளணும். யாராக இருந்தாலும் சரி, அதில் மறுக்கலாம் கூட, அதில் அரசியல் பார்க்கக்கூடாது. அப்படியா கற்றல் கம்மியாக இருக்கா, அப்போ நாங்கள் மேம்படுத்திக்கணும், இன்னும் நாங்கள் என்ன புதுசாக திட்டங்கள் கொண்டு அதை கொண்டு அப்படின்னு நாங்கள் சொல்ல வேணும். ஆனால் இருக்கிற நிலைமை என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் அனைவரும் தெரிந்ததுதான். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கின்ற பெயர் நம்ம இருக்கும் பொழுது 11ஆம் நம்பர்லேருந்து 99ஆம் நம்பர் வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு கூட தெரியல, அந்த பிள்ளைங்களுக்கு சப்ராக்ஷன் தெரியல, மல்டிப்ளிகேஷன் தெரியல, அடிஷன் தெரியல அப்படின்னு சொல்வது 2 விதமான ஒரு தாக்கத்தை எங்கள் பிள்ளைங்க மேலே ஏற்படுது. ஒன்று, எங்கள் பிள்ளைங்களை இன்ஃபீரியரா அல்லது எங்கள் பிள்ளைங்களை குற்றம் சாட்டுற மாதிரியான ஒன்று. மற்றொன்று, அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை அவர் மிகவும் தவறாக சொல்லக்கூடியதான். இது நான் என்னோட கண்டனத்தையும் நான் தெரிவிக்கிறேன். அனதத்திங்க பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் பதில் சொல்வதை காட்டிலும் அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த
குழந்தைங்களுடைய பெற்றவங்க பதில் சொல்லிட்டு இருக்கு. என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு இது தெரியல, இல்லை என் பிள்ளைக்கு இது அடிஷன் கூப்பிட்டு தெரியல, அந்த பிள்ளை அவங்க சொல்லட்டும். எண்ணும் எழுத்தும் திட்டத்தை இன்னைக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா எங்க டீச்சர்ஸ் போய் கேளுங்க. இன்னைக்கு ஓப்பன் சேலஞ்ச் மூலமாக ஒரு தலைமை ஆசிரியர் தளியில் இருக்கின்ற ஒரு கிராம பகுதியை சார்ந்த தலைமை ஆசிரியர் நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் அமைச்சருக்கு, வந்து எங்க ஸ்கூல்ல எங்க பிள்ளைங்களாம் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா பிள்ளைங்களும் வந்து ஆங்கிலத்தில் பேசுவாங்க, தமிழ்ல பேசுவாங்க, எழுத்து கூட்டி படிப்பார்கள். நீங்க சொல்லுகின்ற கணக்கு பாடத்தை அந்த வயதுக்கு தகுந்த கணக்கு பாடத்தை அவங்க போடுவாங்கன்னு சொல்லி நான் நேரடியாக அந்த கிராமத்துக்கு அடுத்த நாளே நான் போய் பார்த்தேன். அதை பார்த்த பிறகு கிட்டத்தட்ட 2500 தலைமை ஆசிரியர்கள் இன்னைக்கு வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க, வாங்க சார் எங்க ஸ்கூலுக்கு வாங்க சார் அப்படின்னு. ஆக இது ஆளுநருக்கான இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேற்று நடந்த ஊர்தி, எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு ஊர்தி வந்து பாத்தீங்களா, அந்த ஊர்தியை கவர்னருடைய அந்த முழு அறிக்கைக்கும் ஒரு பதிலாக அமைந்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன்.